சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, வெரி குட். நீங்க எல்லாம் நல்ல ஆக்ஷன் எல்லாம் பண்ணீங்க, நல்ல வசனம் படிச்சீங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த 5 நாள் வசனம் யார் யாருக்கு தெரியும்? அவங்க மட்டும் கை எழுதுங்க. 5 நாள் வசனமும் ஃபுல் வசனம் தெரிஞ்சவங்க மட்டும் லைனாக வாங்க. தெரிஞ்ச 5 நாள் வசனம் தெரிஞ்சவங்க வாங்க 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 லைனாக நில்லுங்க. 5 நாள் வசனமும் சாக்லேட் அது அதுக்குள்ள கிளாப் பண்ணலாமா? என்ன கிளாப் பண்ணலாம்? பட்டர்ஃப்ளை கிளாப் தெரியுங்க, தெரியுமா? சாக்லேட் என்னன்னா அவங்க 5 நாள் வருஷம் என்ன செய்றாங்க? மனப்பாடம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? மனப்பாடம் பண்ணாங்க. அவங்களுக்கு சாக்லேட். எல்லாரும் கிடைச்சா கிடைச்சவங்க மெதுவா வாங்க. லைட் கொஞ்சம் ஓகே. இப்ப இந்த 5 வருஷம் படிச்சவங்க எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். வேற வேற என்னது? ஸ்பெஷல். அப்படித்தானே? ஸ்பெஷல் தானே? ஓகே. அதே போல நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறது முன்னால இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? காக்கை எல்லாம் வச்சு பார்த்தாங்க, எது விசேஷம்னு பார்த்தாங்க இல்லையா? ஆனா நான் சொல்லுவேன், நீங்களும் நானும் இயேசுவை பார்த்து விசேஷமானவங்க 5 காரியம் சொல்லுவேன். எத்தனை காரியம் சொல்லுவேன்? எல்லாரும் அப்படி கை அப்படி சுத்தி வைங்க. அமைதலா இருந்து ஆன்சர் பண்றவங்களுக்கு சாக்லேட். ஓகே ஓகே. வாலண்டியர்ஸ் கையில வச்சிருங்க. ஆன்சர் பண்றவங்களுக்கு ஒரு சாக்லேட். வாலண்டியர்ஸ் கொஞ்சம் வச்சிருங்க. ஆன்சர் பண்றவங்களுக்கு கரெக்டா சாக்லேட் கொடுக்கணும். ஓகே. மற்றவங்க யாரும் பேசக்கூடாது. ஓகே. பேசாம இருக்கிறவங்களுக்கு கடைசி ஒரு சாக்லேட் ஒரு கிஃப்ட் இருக்கு. புரியுதா? அமைதலா வாலண்டியர்ஸ் பாருங்க. அமைதலா இருக்கிறவங்களுக்கு, இடையில பேசாம இருக்கிறவங்களுக்கு என்ன உண்டு? ஒரு கிஃப்ட் உண்டு. என்னது? ஒரு கிஃப்ட். கிளியர்? இப்போ ஆன்சர் பண்றவங்க என்னது? என்ன கிடைக்கும்? சாக்லேட் கிடைக்கும். கிளியரா? ஓகே. சரி, நான் இப்ப எத்தனை நீங்களும் நானும் இயேசுவுக்கு விசேஷமானவங்க எத்தனை காரியம் சொல்ல போறேன்? 5 காரியம். எத்தனை காரியம்? 5 காரியம் சொல்ல போறேன். முதல்ல நம்ம முகம் எப்படி இருக்கு? இயேசுவா போல இருக்கு. யார போல இருக்கு? பாருங்க, கை பார்க்க முடியும், கால் பார்க்க முடியும், தொப்பை பார்க்க முடியும். ஆனா முகத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா கண்ணாடியில தான் பார்க்கலாம். ஆனா நம்ம யார போல இருக்கோம்? இயேசுவா போல இருக்கு. அதனால நான் கருப்பு வெளுப்பு அப்படி நினைக்க கூடாது. கவலைப்பட கூடாது. என்னது? கவலைப்பட சொல்லுங்க. கவலைப்பட கூடாது. நம்ம யார போல இருக்கோம்? இயேசுவா போல இருக்கோம். கிளியரா? இரண்டாவதாக நம்ம சுவாசிக்கிற சுவாசம் யாருக்கு? அது இயேசுவா சுவாசம். யாருக்கு சுவாசம்? என்னன்னா இயேசுவா மனுஷனை மண்ணினால உண்டு பண்ணி ஊதுனாரு. அப்ப அவன் என்ன? ஜீவ ஆத்மாவா மாறினான், மனுஷனா மாறினான். அதனால நம்ம சுவாசிக்கிற சுவாசம் யாருக்கு? அது இயேசுவாக்கு சுவாசம். ஞாபகம் இருக்குமா? முதல் பாயிண்ட் என்னது? யார போல இருக்கோம்? இயேசுவா போல இருக்கு. இரண்டாவது நம்ம சுவாசம் யாருக்கு? இயேசுவா. மூணாவது இந்த இயேசுவா எல்லாரையும் ஒரே விதமா நேசிக்கிறாரு. எப்படி நேசிக்கிறாரு? என்ன நேசிக்கிறது மாதிரி உங்களை நேசிக்கிறாரு. உங்களை நேசிக்கிறது மாதிரி இந்த அங்குல நேசிக்கிறாரு. இந்த அங்குல நேசிக்கிறது மாதிரி உங்களை டீச்சர்ஸ் நேசிக்கிறாரு. அப்ப இயேசுவா நீங்க விசேஷமானவங்க தானே? விசேஷமானவங்க தானே? எத்தனை பாயிண்ட் ஆச்சு? எத்தனை பாயிண்ட்? 3. முதல்ல என்னது? இயேசுவா போல இருக்கும். இரண்டாவது நம்ம சுவாசம் யாரு? இயேசுவா சுவாசம். மூணாவது இயேசுவா என்ன செய்றாரு? ஒரே மாதிரி நேசிக்கிறாரு. அவருக்கு அன்பு ஒருபோதும் மாறாது. என்னது? ஒருபோதும் மாறாது. நம்ம யாராவது நல்லது நம்ம நேசிச்சா நம்ம நேசிப்போம். ஆனா இயேசுவா நீங்க இயேசுவா வேண்டாம்னு சொல்றவங்க நேசிக்கிறாரு. இயேசுவா இல்லைன்னு சொல்றவங்க என்ன செய்றாரு? இயேசுவா நேசிக்கிறாரு. ஓகே. அதனால இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் இயேசுவா எப்படிப்பட்டவங்க? விசேஷமானவங்க. என்னவங்க?
விசேஷமானவங்க ஸ்பெஷல். நாலாவது, இந்த ஏசப்பா வந்து ஒரு இதயத்துல தட்டுறாரு. தட்டும்போது யாரு இதயத்தை திறந்து கொடுக்குறாங்களோ ஏசப்பா எங்க வந்து தங்குறாரு? அந்த சின்ன இதயத்துல தங்குறாரு. பெரிய பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் வந்தா எங்க தங்குவாங்க? பெரிய ஹோட்டல்ல தங்குவாங்க. இந்த உலக படத்தை ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? இந்த இதயத்துல இருக்கிறாரு. இந்த இதயத்துல ஏசப்பா இருந்தா நீங்க விசேஷமானவங்க தானா? சொல்லுங்க, விசேஷமானவங்க தானா? சரி, எத்தனை பாயிண்ட் ஆச்சு? 4. 1, நம்ம வகை யார பேர் இருக்கு? நம்ம சுவாசம். ஏசப்பா எல்லாரும் என்ன இன்டென்சிட்டி? அவரின் அன்பு என்ன செய்யாது? மாறாது. அவருடைய அன்பு என்ன செய்யாது? ஒருபோதும் முடியாது. நம்ம என்ன பாருங்க, இந்த சாக்லேட் இருக்கு, எடுத்து பார்க்கும்போது என்ன முடிச்சிடும்? சாக்லேட் எடுத்து என்ன செய்யும்? காலி ஆயிடும். என்ன ஆயிடும்? காலி ஆயிடும். ஏசப்பா அன்பு என்ன செய்யாது? ஒருபோதும் குறையாது, ஒன்று செய்யாது, முடிச்சு போகாதது. ஓகே, கிளியரா இருக்கா? 4வது, ஏசப்பா எங்க இருக்கிறாரு? யாருக்கு ஏத்துல? யார் யார் இந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க இடத்துல யார் இருக்கா? ஏசப்பா இருக்காரு. ஏசப்பா அவங்களோட கூட இருப்பாரு. கடைசியில் அவங்க எங்க கொண்டு போவாரு? மோட்சத்துல கொண்டு போவாரு. 5வது பாருங்க, இந்த இன்னைக்கு நீங்க விபிஎஸ் வந்ததுக்கு என்ன வச்சிருக்காங்க? விபிஎஸ் வந்ததுக்கு என்ன வச்சிருக்காங்க? உங்களுக்கு என்ன வச்சிருக்காங்க? இங்க நிறைய கிஃப்ட் வச்சிருக்காங்க இல்லையா? அப்படித்தானே? விபிஎஸ் வந்ததுக்கு என்ன வச்சிருக்கு? கிண்ணம் தான். என்னது? கவர் பண்ண கிண்ணம் சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? கிஃப்ட். என்னது? பரிசு. பரிசு என்னது? கிஃப்ட் சொல்லுவாங்க, பரிசு சொல்லுவாங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த ஏசப்பாவை ஏத்துக்கிறதுனால, இந்த ஏசப்பா விசுவாசிக்கிறதுனால ஏசப்பா என்ன கிஃப்ட் கொடுக்கிறாரு தெரியுமா? பரலோகத்தை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? பரலோகம். எப்படி கொடுக்கிறாரு? கிஃப்டா, பரிசா கொடுக்கிறாரு. அப்போ நீங்க ஏசப்பாக்கு விசேஷமானவங்க தானே? பாருங்க, எனக்கும் பரலோகம் கொடுக்கிறாரு. இங்க இருக்கிற யாரெல்லாம் இந்த ஏசப்பா ஏற்றுக்கொள்ளாங்களோ எல்லாருக்கும் என்ன செய்யறாரு? என்ன கொடுக்கிறாரு? பரலோகத்தை என்ன கொடுக்கிறாரு? பரிசா கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? பரிசா கொடுக்கிறாரு. அதனால நீங்க எப்படிப்பட்டவங்க? ஏசப்பாக்கு விசேஷமானவங்க. எப்படிப்பட்டவங்க? விசேஷமானவங்க, ஸ்பெஷல். ஞாபகம் இருக்குமா? எத்தனை காரியம் சொன்னேன்? 5. முதல் பாயிண்ட், 2வது, 3வது, அன்பு மாறாது, ஒருபோதும் முடிஞ்சு போகாது. ஓகே, 4வது, ஏசப்பா எங்க இருக்கிறாரு? இருதயத்துல. யார் யார் ஏத்துக்கலாம் அவங்க இருதயத்துல யார் இருக்கா? ஏசப்பா இருக்கா. ஏசப்பா இருக்காருன்னா நீங்க விசேஷமானவங்க தானே? ஓகே, 5வது, ஏசப்பா என்ன கிஃப்ட் கொடுக்கிறாரு? உங்களுக்கு பரலோகத்தை பரிசு கொடுக்கிறாரு. கிளியரா? ஞாபகம் இருக்குமா? மறக்கவே கூடாது. எப்ப தூக்கத்துல எழுந்து கேட்டாலும் நீங்க சொல்லணும், ஏசப்பாக்கு நீங்க எப்படிப்பட்டவங்க? விசேஷமானவங்க. இது பாருங்க, இத பாருங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் விலை இருக்கு இல்லையா? இது என்னது? இது என்னது? கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் சிக்கி. இது என்னது? சோன்பப்படி. இதுக்கெல்லாம் விலை இருக்கு இல்லையா? இது தட்டுக்கு விலை இருக்கு, இதுக்கு விலை இருக்கு, அது மாதிரி இந்த ஜூஸுக்கு விலை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு இல்லையா? அப்படித்தானே? இந்த சாக்லேட் எத்தனை ரூபாய்? அந்த சாக்லேட், இந்த சாக்லேட்டை காட்டுங்க. இதுக்கு என்ன விலை? எத்தனை ரூபாய்? 1 ரூபாய். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியல. இது எத்தனை ரூபாய்? உங்க விலை என்ன? இன்னைக்கு உங்களோட விலை, இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு விலை என்ன? விலையே விலை இல்லையா? எவ்வளவு? அளவு இல்லாதது. வெரி குட், வெரி குட். ஓகே, ஓகே. பாருங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆட்கள் விலை எவ்வளவு தெரியுமா? இது முழு உலகத்துக்கு விலையை விட அதிகம். எப்படி? முழு உலகத்துக்கு விலையை விட எப்படி அதிகமா இருக்கு? எப்படி இருக்கு? அதனாலதான் இப்ப ஏசப்பா என்ன செய்யறாரு? பரலோகத்தை விட்டு உங்களையும் என்னையும் வெற்றிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? உங்க விலை என்னது? அளவில்ல முடியாதது. ஈஸியா சொல்லணும்னா என்னது? முழு உலகத்துக்கு விலையை விட, சொல்லுங்க, முழு உலகத்துக்கு விலையை விட அதிகமானது. அளவிட முடியுமா? முடியாது. அதனாலதான் ஏசப்பா உங்களையும் என்னையும் தேடி வந்தார். நீங்க விலை குறைஞ்ச பொருளை விரும்புவீங்களா? விலை கூடுத பொருளை விரும்புவீங்களா? எதை விரும்புவீங்க?
இந்த சாக்லேட் முடிஞ்சு போச்சா? இந்த சாக்லேட் முடிஞ்சு போச்சா? இந்த சாக்லேட் முடிஞ்சு போச்சா? ஓகே. சப்போஸ் என்கிட்ட இது இருக்கு, இது இருக்கு, நீங்க எதை விரும்புவீங்க? இதைத்தானே விரும்புவீங்க. ஏன்? இது என்னது? விலை கூடுறது. என்னது? விலை கூடுறது. அப்படித்தானே? அப்போ உங்களுடைய என்னுடைய விலை எப்படி இருக்கு? உங்களுடைய விலை எவ்வளவு? அளவில்லாதது. எவ்வளவு சொல்லணும்னா உலகத்துக்கு விலையை விட அதிகம். எப்படி? முழு உலகத்துக்கு விலையை விட அதிகம். பாருங்க, இங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுத்தான். பாருங்க, மத்தேயு 16:26 சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு விலை முழு உலகத்துக்கு விலையை விட அதிகமா இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க? முழு உலகத்துக்கு விலையை விட அதிகமா இருக்கு. ஞாபகம் இருக்குமா தம்பிக்கு? பாருங்க, இப்ப நான் சொல்லி தரேன். ஒரு சின்ன ஒரு உதாரணம் காட்டுறேன். இந்த பாருங்க, பாம்பேல வந்து நிறைய கார் இருக்கு. அந்த கார், ஒவ்வொரு காருக்கு விலை எவ்வளவு? லட்சக்கணக்கான காருக்கு விலை இருக்கு இல்லையா? அப்படித்தானே? பாருங்க, அங்க பாம்பேல நிறைய வீடுகள் இருக்கு. ஒவ்வொரு வீடுகளும் கோடிக்கணக்கான விலை இருக்கு. மொபைல் இருக்கு இல்லையா? மொபைலுக்கு எவ்வளவு விலைங்க? 2000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? 50,000 இருக்கு. அந்த மொபைல் எல்லாம் ஒரு பக்கம் வைங்க. பொண்ணு பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு விலை இருக்கு. எப்படி வருது? ஒரு நாள் எவ்வளவு? பொண்ணுக்கு விலை யாரிட்டே போகுது. உலகத்தில் உள்ள எல்லா பொண்ணையும் ஒரு பக்கம் வைங்க. தம்பி ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுங்க. பாருங்க, எல்லாத்தையும் பணம் இப்ப நிறைய இருக்கு இல்லையா? அந்த பணத்தை எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு முழு உலகத்தையும் ஒரு பக்கம் வச்சிருங்க. என்னது? என்ன பக்கம் வைக்கிறீங்க? முழு உலகத்தையுமே ஒரு பக்கம் வைக்கிறீங்க. வச்சிருங்க. பாத்தீங்களா? முழு உலகம் வச்சுட்டு இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க இருதயம், ஒரு ஆத்மாவை வச்சோம்னா எது பெருசாகுது? எது பெருசு? ஆத்மாவுடைய விலை. ஆட்டு வந்து உங்களுக்கு ஆத்மா எதை குறிக்குது? நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? உள்ளத்தை என்ன செய்யணும்? உள்ளத்தை புதுப்பி இல்லையா? அப்ப முதல்ல என்ன செய்யணும்? உள்ள என்ன செய்யணும்? புதுப்பிக்கப்படும். அப்போ என்னன்னா உங்களிலையும் என்னிலையும் இருக்க ஆத்மாக்க விலை எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? முழு உலகத்துக்கு விலையான அதிகம் இருக்கு. சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா? பாருங்க, மத்தேயு 16:26 சொல்லுது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்போ உங்க விலை, ஆத்மாவுக்கு விலை முழு உலகத்துக்கு விலை விட அதிகமா இருப்பதனால்தான் ஏசப்பா பரலோகத்தை விட்டு உங்களையும் என்னையும் தேடி வந்து ஒவ்வொரு நாளும் 22 தேடாது தட்டிக்கொண்டே இருக்கிறார். அடிக்கடி தட்டுறாரு இல்லையா? இன்னைக்கு தட்டுறாரு, 5 நாளா தட்டுறாரு, இன்னைக்கு தட்டுறாரு. இங்க இருக்கிற யாராவது இன்னும் இந்த ஏசப்பா ஏற்றுக்கொள்ளா, நீங்க என்ன செய்யணும்? இந்த ஏசப்பா என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். என்ன சொல்லணும்? ஏசப்பா, நான் ஒரு பாவி, எந்த பாவத்துக்காக நீர் சிலுவையில மரித்தீரு, அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்? யானைக்கு எது பலமா இருக்கு? தும்பிக்கை. நமக்கு எது பலமா இருக்கு? நம்பிக்கை. யாருக்கு மேல நம்பிக்கை வைக்கணும்? ஏசப்பா மேல. நீயும் நானும் இந்த ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்க யாருடைய பிள்ளைய மாறுறீங்க? ஏசப்பா பிள்ளைய மாறுறீங்க. நீங்க ஏசப்பா பிள்ளைய மாறுறீங்கன்னா உங்க ஆத்மாவுக்கு விலை முழு உலகத்துக்கு விலையோட பெருசா இருக்கு. அப்ப ஏசப்பாவை எங்க கொண்டு போவாரு? பரலோகத்துக்கு. ஏன்னா இந்த ஏசப்பாவை யார் யார் ஏற்றுக்கிறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, நான் பாவி, எனக்காக இது மரிச்சீரு என்று விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்கிறாரு? பரிசு கொடுக்கிறாரு. நான் 5 வசனம் படிச்சவங்களுக்கு என்ன கொடுத்தேன்? 5 வசனம் படிச்சவங்க என்ன கொடுத்தேன்? ஒரு சாக்லேட் கொடுத்தேன். எனக்கு அதான் முடியும். என்னால என்ன செய்ய முடியும்? எனக்கு கெப்பாசிட்டி அதான், சாக்லேட் கொடுக்கிறது. அப்படித்தானே? ஆனா ஏசப்பாக்கு கெப்பாசிட்டி என்னது? பரலோகத்தை கொடுக்கிறாரு. எதை கொடுக்கிறாரு? சந்தேகம் உண்டா? இல்ல. எனக்கு கெப்பாசிட்டி என்னது? சாக்லேட் கொடுக்கிறது. ஏசப்பாக்கு கெப்பாசிட்டி என்னது? பரலோகத்தை கொடுக்கிறது.
கிளியரா? புரிஞ்சுட்டுதா? அப்போ இந்த யார் யார் இந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளலையோ நீங்க இன்னைக்கு சொல்லணும், ஏசப்பா நான் பாவி, என்னுடைய பாவத்துக்காக மறுத்தீரு, அதை நான் விசுவாசிங்கன்னு சொல்லும் போது நீங்க ஏசப்பா பிள்ளைய மாறுவீங்க. அப்போ உங்க மேல என்னது முழு உலகத்துக்கு விட அதிகமா இருக்கு. என்ன இருக்கு? எதை விட அதிகமா இருக்கு? சரிங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் பேர் வச்சிருக்கு இல்லையா? எல்லாருக்கும் பேர் வச்சிருக்கா? பேர் எதுக்கு வச்சிருக்கு? சரீரத்துக்கு வச்சிருக்கா, ஆத்மாவுக்கு வச்சிருக்கா? ஆத்மாவுக்கு என்ன? சரீரத்துக்கு சொல்ல கை வச்சுக்க ஃபர்ஸ்ட். சரீரம் சொல்றவங்க ஓகே, இது கை போடுங்க, கை போடுங்க. ஆத்மான்னு சொல்றவங்க கை போட வைத்துங்க. ஓகே, சரி, தேங்க்யூ. பாருங்க, இப்ப நான் விளக்க போறேன், கவனமா கேட்கணும். ஓகே, எல்லாரும் அப்படி கையை அப்படி சுத்துங்க, அப்படி சுத்தி வாழை பொத்துங்க, காதை மட்டும் திறந்து கேட்கணும். என்னன்னா இப்ப அங்க சொல்ல போற எத்தனை நிமிஷம் சொல்ல தெரியுமா? 5 நிமிஷம். எத்தனை நிமிஷம்? 5 நிமிஷம் சொல்லுவேன். நீங்க இது கவனமா கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, நீங்க எல்லாரும் முட்டை பார்த்திருப்பீங்க இல்லையா? முட்டை பார்த்திருக்கீங்களா? முட்டை பார்த்திருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கீங்க. வெரி குட். அவனுக்கு சாக்லேட் கொடுங்க தம்பிக்கு, சாக்லேட் கொடு, சாக்லேட் கொடு தம்பி, சாக்லேட் கொடு அவனுக்கு. ஓகே ஓகே, கொஞ்சம் ஓகே, வெரி குட் வெரி குட். கடைசியில் உங்களுக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே, சரி, நல்ல குட் பாய்ஸ், வெரி குட், வெரி வெரி குட் பாய்ஸ். ஓகே, பாருங்க, இதுல எத்தனை பாகம், எத்தனை பார்ட் இருக்கு? எத்தனை பாகம் இருக்கு? 3 பார்ட். எத்தனை பார்ட் இருக்கு? யாருக்கா சந்தேகம் உண்டா? யாருக்கா சந்தேகம் உண்டா? இல்ல. ஒண்ணு என்னது? தோடு, செல்லு, வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு. கிளியரா? செல்லு, வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு. யாருக்கா சந்தேகம் இருக்கா? இல்ல. நம்ம இப்ப என் பேர் என்னது? சாம்குமார். என்ன பேர் என்னது? சொல்லுங்க, என்ன பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க, என்ன பேர் என்னது? சாம்குமார். ஓகே, இந்த சாம்குமாருக்கு 3 பாகம் இருக்கு. எத்தனை பாகம் இருக்கு? இது ஒண்ணு என்னது? இது என்னது? சரீரம். என்னது? சரீரம், தொப்பை, சரீரம். ஓகே, என்ன இருக்கு? சரீரம், தொப்பை இருக்கு, இது இருக்கு, கை இருக்கு, காலுக்கு எல்லாம் சேர்ந்தது சரீரம். மூக்கு எல்லாம் சேர்ந்தது என்னது? சரீரம். சொல்லுங்க தம்பி. தம்பி, நீங்க பேசுனீங்கன்னா டைம் நிறைய ஆயிடும். ஓகே, டைம் பேசாம இருந்து ஆன்சர் பண்ணீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடுவேன். ஓகே, எத்தனை வர போல நமக்கு டைம் இருக்கு? அது முடிக்கிறது நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஓகே, பாருங்க, எனக்கு எத்தனை பாகம் இருக்கு? 3. சரீரம், ஆவி, ஆத்மா. என்னது? ஆவி, ஆத்மா. இது பாத்தீங்களா? பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட். சந்தேகம் உண்டா? இதுல பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட். ஏதாவது சந்தேகம் உண்டா? சந்தேகம் உண்டா யாருக்காவது? இல்ல. ஓகே, பாருங்க, இந்த முட்டையில வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு பிரிக்க முடியுமா? வேக வச்சா பிரிக்கலாம், அல்ல செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அதே மாதிரி ஆவி, ஆத்மா என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஏன்னா மனுஷனை மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினவன் அவன் ஜீவ ஆத்மாவா மாறினான். அதை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. பாருங்க, இந்த முட்டையை கோழிக்கு வைக்கிறாங்க. கோழிக்கு அடகாக்க பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? பாத்து எத்தனை நாள்? 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 19, 20, 21 நாள் என்ன ஆகுது? இதை உடச்சிட்டு என்ன வரும்? இதுல என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? ஒரு கோழிக்கு வரும். சொல்லிட்டு ஒரு கோழிக்கு வரும் இல்லையா? பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? பாருங்க, இந்த முட்டைக்கு மேல கோழி உட்கார்ந்த பிறகு அதுல கிடைக்கிற சூடுனால வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு என்ன ஆகுது? அது உயிரிழந்து வளர்ந்து வளர்ந்து ஒரு நாளைக்கு என்ன செய்யுது? கோழிக்கு தான் வெளியே வருது. அதே போல இந்த இயேசுவை நீங்களும் நான் ஏற்றுக்கொண்டா ஆவி ஆத்மாவில் நாம் பலம் அடைஞ்சு ஒரு நாளைக்கு என்ன செய்வோம்? அப்படியே நாம் இயேசுவாட்ட போயிடுவோம். என்ன செய்வோம்? இயேசுவாட்ட போவோம். பாருங்க, இந்த எல்லா முட்டையில இருந்து குஞ்சு வெளியே வருமா? எல்லா முட்டையில இருந்து வருமா? சில முட்டையில இருந்து குஞ்சு வராது. அதுக்கு என்ன முட்டை சொல்லுவாங்க? கெட்ட முட்டை. கெட்ட முட்டை தானே? அதான் எந்த முட்டையில இருந்து குஞ்சு வெளியே வரல அந்த என்ன சொல்லுவாங்க? கெட்ட முட்டை தானே சொல்லுவாங்க. வேற யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுங்களேன் சீக்கிரமா. கூமுட்டை யார் சொன்னா?
கூமுட்டைன்னு சொல்லுவாங்க. யாரா இருந்தா அந்த கூமுட்டையை பத்திரமா வைப்பாங்களா? என்ன செய்வாங்க? தூர போயிடுவாங்களா? அதே மாதிரி யோவான் 3:16 சொல்லுது. யோவான் 3:16 யாருக்கெல்லாம் தெரியும்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடுத்தி அவரை தந்தள்ளி இவ்வளவா உலகத்தில் இருந்து கொண்டார். பாருங்க, என்னன்னா யார் யார் இந்த இயேசுப்பா ஏற்றுக்கிறாங்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கெட்டு போக மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? உயிரிழந்து ஒரு நாள் எப்படி கோழி குஞ்சு எப்படி வெளியே வருதோ அதே போல அவங்க எங்க போயிடுவாங்க? இயேசுப்பாட்ட போவாங்க. இந்த பிறப்புல சரீரத்துல அம்மா அப்பா பிள்ளை பிறந்ததுனால இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நமக்கு முடியுது. இயேசுப்பா பிள்ளை பிறந்தோம்னா நம்ம எங்க வாழுவோம்? இயேசுப்பாட பரலோகத்துல வாழுவோம். கிளியரா? சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? எங்க வாழணும்? இயேசுப்பாட பரலோகத்துல வாழணும். என்ன செய்யணும்? இந்த இயேசுப்பா ஏற்றுக்கணும். பாருங்க, இந்த முட்டை முதல்ல அந்த கோழியில இருந்து வெளியே வந்தது. இரண்டாவது அம்மாக்க உள்ள இருந்துட்டு பிறகு என்ன வந்தது? ஒரு கோழி குஞ்சு வெளியே வந்தது. அதே போல நீங்களும் நான் இயேசுப்பா ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க யாருடைய பிள்ளையா மாறுவீங்க? இயேசுப்பா பிள்ளையா மாறுவீங்க. இயேசுப்பா பிள்ளையா மாறி எங்க வாழ முடியும்? பரலோகத்துல வாழ முடியும். கிளியரா? சந்தேகமா? ஓகே, இனி வந்து சொல்றேன். இது பாருங்க, இந்த என்ன பேர் என்னது? சாம்குமார். நான் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து என்ன வந்தது? ஹார்ட் அட்டாக் வந்தா அப்படியே கீழே விழுந்துட்டேன். யாரா சொல்லுவாங்களா சாம்குமாருக்கு இருக்காருன்னு? என்ன சொல்லுவாங்க? சாம்குமாருக்கு மயக்கம் வந்துச்சு, டாக்டர் வந்தாரு, பார்த்தாச்சு, சொல்லுவாங்க சாம்குமார் போயிட்டாரு. எங்க சாம்குமார் போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. இந்த பாடி யார சொல்லுவாங்க சாம்குமாருக்கு இருக்காருன்னு? சொல்லுவாங்களா சாம்குமாருக்கு இருக்காருன்னு? சாம்குமாருக்கு பாடி. அப்ப சாம்குமார் யாரு? எனக்கு பேர் எதுக்கு வச்சிருக்கு? சாம்குமார் பேர் எதுக்கு வச்சிருக்கு? எனக்கு ஆத்மாவுக்கு எதுக்கு வச்சிருக்கு? சரீரத்துக்கு வச்சிருக்க, ஆத்மாவுக்கு வச்சிருக்கா? சரீரத்துக்கு வச்சிருக்க, ஆத்மாவுக்கு வச்சிருக்கா? ஓகே, எல்லாரும் அமைதியா கேளுங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க? இங்க யார் நிக்கிறா? சாம்குமார். இப்ப நிக்கிறது யாரு? சாம்குமார் பேசிட்டு நிக்கிறேன். ஹார்ட் அட்டாக் வந்தது, விழுந்தேன், டாக்டர் வந்தாரு, பார்த்தாரு, இங்க ஒண்ணு இல்ல, போயிட்டாரு. இந்த இப்படி இங்க படுத்திருக்கிறேன், இப்படி படுத்திருக்கிறேன். யாராவது சொல்லுவாங்களா சாம்குமார் இருக்காருன்னு? சொல்லுங்க, சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? சாம்குமாருக்கு பாடி, சாம்குமாருக்கு சவம் இங்க கிடக்கு. அப்ப சாம்குமார் யாரு? இந்த சரீரமா ஆத்மாவா? இந்த சரீரம் தான். ஓகே ஓகே ஓகே. இப்ப வந்து சாம்குமார் சொல்லுவாங்க. சாம்குமார் எங்க இன்னைக்கு உயிர் இருக்கு, ஆத்மா இங்க இருக்கு. நான் ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்த உடனே ஆவி ஆத்மா போயிட்டு போன பிறகு இங்க படுத்திருக்கிறேன். யாராவது சொல்லுவாங்க சாம்குமார் இங்க படுத்திருக்கிறாரு? சரீரம் இல்லையா? அப்போ எனக்கு பேர் எதுக்கு வச்சிருக்கு? ஆத்மாவுக்கு என்ன சரீரத்துக்கு வச்சு என்ன சொல்லுவாங்க? சாம்குமார் படுத்திருக்கா சொல்லுவாங்க. ஓகே, இனி கிளியர் பண்றேன். ஓகே ஓகே, இத வரங்க. இது என்னது? சாக்லேட். சந்தேகம் உண்டா? இருக்காது? சந்தேகம் உண்டா? இல்ல. இது என்னது? இது என்னது? பேப்பரா சாக்லேட் கவரா? கவர். இது என்னது? சாக்லேட். இப்ப சாம்குமார். இப்ப என்னது? சாம்குமார். நான் ஹார்ட் அட்டாக் வந்தது, இது அங்க போயாச்சு, இது இருக்குது. என்ன சொல்லுவாங்க? பாடி. என்ன சொல்லுவாங்க? சாக்லேட் பேப்பர் சொல்ற மாதிரி இது சாம்குமாருக்கு பாடி. அப்ப பேர் எதுக்கு வச்சிருக்கு? சாக்லேட். இதா இதான சாக்லேட். அப்ப இந்த சாம்குமார் ஆவி ஆத்மா வைக்கிறதுக்கு இந்த பாடி. இது குண்டா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், மெலிசா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், கண்ணில்லாம இருக்கலாம், எப்படி இருக்கலாம். ஆனா ஆத்மா விலை என்னது? முழு உலகத்துக்கு விலையை விட அதிகமா இருக்கு. அதனாலதான் எல்லாரும் சாப்பிட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஆத்மா என்ன செய்ய கிடையாது, ஆத்மா முக்தி அடையணும் சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா? என்னன்னா அந்த பேர் எதுக்கு வச்சிருக்கு? ஆத்மா வச்சிருக்கு. ஆத்மா வைக்கலன்னா நான் இங்க படுத்திருந்தாலும் சொல்லுவாங்க என்ன செய்யுங்க, சாம்குமார் படுத்திருக்கிறார். அப்படித்தானே? கிளியரா? சாம்குமார் என்ன செய்யாது?
உயிர் போகும்போது சாம்குமார் போயிடுறாரு. எங்க போறாரு? பரலோகத்துக்கு அல்லாட்டா நரகத்துக்கு. ஒண்ணு மோட்சம், இன்னொன்னு நரகம். ஏசப்பா ஏற்றுக்கொண்டாங்க மோட்சம், ஏசப்பா ஏற்றுக்கொள்ளல நரகம். கிளியரா? அங்க வந்து இந்த சரீரம் போகாது. என்ன போகாது? இந்த சாக்லேட் இருக்கு, நான் எதை சாப்பிடுவேன்? இது சாப்பிடுவேன், இதை சாப்பிடுவேன். இதான் சாக்லேட், இதான் சாக்லேட். ஆனா அந்த சாக்லேட்டோட சேர்ந்து இருக்கும் போது என்ன சொல்லுவாங்க? இதை சேர்ந்தது சாக்லேட். இப்போ நான் இந்த சரீரத்துல நான் இருக்கிறதுனால, ஆத்மா இருக்கிறதுனால சாம்குமார் போயிட்டாச்சு. நான் இது என்னது? பாடி. அதே போல இங்க இருக்கிற எல்லாருடையதான விலை வந்து எவ்வளவு? ஆத்மாக்கு விலை எவ்வளவு? ஆத்மாக்கு விலை எவ்வளவு? முழு உலகத்துக்கு விலையோட அதிகம். உங்க பேர் எதுக்கு வச்சிருக்கு? ஆத்மாவுக்கு வச்சிருக்கு. அதனால என்ன செய்யக்கூடாது? ஆத்மா என்ன செய்யக்கூடாது? அழியவே கூடாது. ஓகே, ரெண்டு பயணம் மட்டும் சொல்லிட்டு பாருங்க. அதனால ஏசப்பா என்ன செய்யறாரு? யாருக்காக மரிச்சாரு? ஏசப்பா என்ன செய்யறாரு? ஒவ்வொருவருக்காக என்ன செய்யறாரு? மரணத்தை ருசி பார்த்த சாக்லேட்டை வாயில போட்டு என்ன செய்வீங்க? ருசி பார்ப்பீங்க இல்லையா? மெடிசின் வாயில போட்டு ருசி பார்ப்பீங்களா? இல்ல. அப்ப ஏசப்பா என்ன செய்யறாரு? உங்கள் ஒவ்வொருவருக்காக மரணத்தை என்ன செய்யறாரு? ருசி பார்த்தாரு. ரெண்டாவது பாருங்க, ஏசப்பா உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க ஒரு தூதர்களை வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? உங்களை பாதுகாக்க என்ன வச்சிருக்கிறாரு? தூதர்களை வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? முதல் பாயிண்ட் என்னது? ஏசப்பா உங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தாரு. உங்க விலை முழு உலகத்தின் விலையோட அதிகமா இருக்கு. இரண்டாவதாக உங்க பேர் வந்து வச்சிருக்கு, உங்க ஆத்மாவுக்கு வச்சிருக்கு. மூணாவதாக பாருங்க, அவர் ஏசப்பா என்ன செய்யறாரு? உங்களை பாதுகாக்க என்ன வச்சிருக்காரு? தூதர்களை வச்சிருக்கிறாரு. மூணாவதாக ஏசப்பா எல்லாரும் என்ன செய்யறாரு? சொல்லிக் கொடுக்கிறாரு, உங்களை கற்றுக் கொடுக்கிறார் சித்த பிள்ளைகளுக்கு. அதான் பாருங்க, சங்கீதம் 32:8 சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை என் கண்ணனை தெரிச்சுவேன், உனக்கு ஆலோசனை சொல்ல சொன்னாரு. பாருங்க, இந்த ஏசப்பாக்கு நீங்க வேணும். யாருக்கு வேணும்? நீங்க ஏசப்பாக்கு யாரு வேணும்? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வேணும். உங்க ஆத்மாவுக்கு விலை முழு உலகத்தின் விலையோட அதிகமா இருக்கு. அதனால உங்களுக்காக என்ன செய்யாது? கல்வாரி சிலுவையில மரிச்சாரு. அதனால இந்த ஏசப்பாவை நீங்க என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். டைம் இல்ல, அல்லாட்டா 1-2 பாயிண்ட் கூட சொல்ல நினைச்சேன். ஆனா நீங்க மறக்க கூடாது. நீங்க ஏசப்பாக்கு எப்படிப்பட்டவங்க? எத்தனை பாயிண்ட் சொன்னேன்? முதல் பாயிண்ட் என்னது? வகை யார இருக்கு. இரண்டாவது நம்ம சுவாசம் யாருடையது. மூணாவது ஏசப்பா எல்லாரும் எப்படி நேசிக்கிறாரு? அவருக்கு அன்பு என்ன செய்யாது? மாறாது, ஒருபோதும் முடிஞ்சு போகாது, தீர்ந்து போகாது. நாலாவது என்னது? ஏசப்பா எதுக்கு எங்க வந்திருக்காரு? நம்ம இதயத்துல. அஞ்சாவது ஏசப்பா என்ன கொடுக்கிறாரு? நமக்கு எல்லாருக்கும் என்ன கொடுக்கிறாரு? கிஃப்ட். என்ன கிஃப்ட் கொடுக்கிறாரு? பரலோக கிஃப்ட் கொடுக்கிறாரு. கிளியரா? அப்ப உங்க ஆத்மாக்கு விலை எவ்வளவு? முழு உலகத்துக்கு விலை விட அதிகமா இருக்கு. உங்க பேர் எதுக்கு வச்சிருக்கு? ஆத்மாவுக்கு வச்சிருக்கு. பாருங்க, இந்த ஆதார் கார்டு பாத்துக்கீங்களா? ஆதார் கார்டு பாத்தீங்களா? அதுல பேர் பெருசா இருக்கா, நம்பர் பெருசா இருக்கா? நம்பர். ஏன் தெரியுமா? கவனமா கேளுங்க. ஏன் தெரியுமா? ஏசப்பா வருவாரு, ஏசப்பா ஏத்துக்கிட்டவங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. பிறகு அந்திகிறிஸ்து வருவாரு, அவர் உங்களை பெயர் சொல்லி கூப்பிட மாட்டாரு. என்ன செய்ய மாட்டாரு? பெயர் சொல்லி கூப்பிட மாட்டாரு, நம்பர் சொல்லி கூப்பிடுவார். அதனாலதான் எப்படி இருக்கு? ஆதார் கார்டுல பேரை விட நம்பர் பெருசா இருக்கு. இப்ப ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஏசப்பா கூட போகணுமா போண்டாமா? ஹலோ, எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படிங்க, ஒரு சுத்துங்க, அப்படி லாக் பண்ணுங்க. கவனமா கேளுங்க. உங்க இருதயத்துல இந்த முட்டையானது 21ஆவது நாள் வரை அந்த முட்டையில வந்து நல்ல முட்டையா கெட்ட முட்டையா யாருக்காவது தெரியுமா? வித்தியாசம் தெரியுமா? நல்ல முட்டை கெட்ட முட்டை வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. 21ஆவது நாள் தான் தெரியும். அதே போல இந்த ஏசப்பா உங்க இருதயத்துல இருக்காரா இல்லைன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும், ஏசப்பாக்கு தெரியும். சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், ஏசப்பாக்கு தெரியும். அப்போ இந்த ஏசப்பா உங்களை இருக்காரா? நீங்க ஏசப்பா ஏற்றுக்கொண்டீங்கன்னு என்ன உண்டாகும்? உயிரடையும். என்னது? ஆவி ஆத்மா உயிரடைந்து ஒரு நாள் என்ன செய்வோம்? ஏசப்பா தான் போவோம். ஓகே, இத எல்லாரும் கண்ண மூடுங்க. எல்லாரும் கண்ண மூடுங்க. 26 பாருங்க. இதை ஏசப்பா நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா இல்லையா? ஒருவேளை நீங்க ஏற்றுக்கொள்ளலடா, நீங்க ஏசப்பா பிள்ளைய மாறாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் தெரியும். இந்த நேரத்துல ஏசப்பா நான் பாவி, என்னுடைய பாவத்துக்கு அது மறுத்தீரு, அதை அந்த விசுவாசிக்க சொன்னீங்கன்னா
இன்னைக்கு இந்த நாள் யாரும் ஏசப்பா பிள்ளையாக நீங்க மாறுவீங்க. ஒரு நிமிஷத்துக்கு நினைச்சு பாருங்க. நீங்க உங்களுடைய ஆத்மா விலை வந்து உங்க உலகத்துக்கு விலையோட அதிகமா இருக்கு. அதனால உங்களை நேசித்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையில மரிச்சாரு. இன்னைக்கு உங்க இருத்துல வரணும்னு சொல்லி விரும்புறாரு. நீங்க இருப்பு இடத்த கொடுப்பீங்கன்னா ஏசப்பா வந்து உங்க இருபத்து தங்குவாரு. யாராவது அப்படி செய்தீங்கன்னா பிறகு எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு அதிகமாக வசனத்தை சொல்லிக் கொடுப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற கர்த்தாவே நேரத்துக்கு நன்றி செலுத்துறோம். விசேஷமாக இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளோடு பேசினீர் ஒரு காமுக்கு நன்றி செலுத்துறோம். இந்த பிள்ளைகள் உமக்கு விசேஷமானவர்களா இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளோட ஆத்மாவிலேயானது முழு உலகத்தின் விளைவுட அதிகமா இருப்பதன் காரணமாக இந்த பிள்ளைகளுக்காக இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் கொழுந்து இன்னும் ஜீவிக்கிறவராயிருக்கிறீர்கள் காமுக்கு நன்றி செலுத்துறோம். இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைய மாறி உமக்காக ஜீவிக்கிறதற்கு செய்தோம். இம்மட்டும் எங்களோடு கூட இருக்கிறவர் காமுக்கு நன்றி செலுத்துறோம். ஒருவரு கெட்டு போவதற்கு சித்தம் இல்லை. ஆகவே இவர்கள் மெய்யாக உண்மை கண்டு உமக்காக ஜீவிக்கிறதற்கு செய்யும். எல்லாம் எங்கள் கர்த்தரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென். Thank you.